ஆமையா நான் வாழ்ந்தா இழப்பம் ஆண்டாலும் உச்சமில்லையே மன்னா ஏ மன்னவா என் நாக்க பிடுங்கிடணும் நான் அஞ்சரைச்சி தின்னுடணும் என் நல் உயிரையே நான் மாய்க்க போறேன்னா சண்டால பாதவத்தி என்ன நீ பெண்ணா பிறந்தோ குழந்தை இல்லாத கவலையே சொல்லி அழுவுத சரி நான் ஆணா பிறந்த ஆம்பளை எங்க போய் சொல்லட்டும் எங்க சொல்லுவது நீ பெண்ணா பிறந்த வந்து ஆமா கட்டிய கனவை என்கிட்ட சொல்லி நீ அழுவுத பிள்ளை இல்ல இல்லன்னு ஆமா நான் ஆம்பளை யார்கிட்ட போய் சொல்லி அழட்டும் யார்கிட்ட சொல்லி அழுவது உனக்கு மட்டுமா கவலை இருக்கு அதானே எனக்கும் கவலை இருக்கத்தான் செய்யுது நீ கவலைப்பட்டா பெண்ணா பிறந்த சொல்லி அழுவுத உனக்கு என்ன நீ கவலை வந்தா காலையில எந்திரிச்ச உடனே ஆமா ஒரு பாட்டுல வாங்கி அடிச்சிட்டு குப்பரப்படுத்துருவேன் குப்பரப்படுப்பேன் நாங்க பொம்பளை என்ன செய்ய நீ சொல்லி அழுவுத பெண்ணா பிறந்தவா நான் ஆம்பளை என்ன செய்யட்டும் அதிகாரம் 5 மணிக்கு எந்திரிச்சு போய் சரி டீ கடையில 1 2 டீயை குடிச்சிட்டு போட்டு அங்க பக்கத்துல இருக்க ஆளுங்க கிட்ட அண்ணாச்சி எனக்கு பிள்ளை இல்ல எனக்கு குழந்தை இல்ல அப்படி சொல்ல முடியுமா அப்படி சொன்னா என்ன செய்வாங்க காரி மூஞ்சில துப்பிடுவான் நல்ல வேளை அங்க துப்புனா நீ ஆம்பளையால காரி மூஞ்சில துப்புவாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் சரி 4 பேரு 4 விதமா பேசுவாங்க 4 விதமா எப்படி பேசுவான் ஒருவன் சொல்லுவான் என்ன சொல்லுவான் ஏல ஒரு ஆம்பளையா என்னடி எப்படி பேசுற ஏல கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கால எனக்கு அறிவு இல்லையோ உனக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷம் ஆகுது 12 வருஷம் ஆகுது 12 வருஷமா பிள்ளை இல்லாம இருக்கியே இருக்க மூத்தவளை டைவர்ஸ் பண்ண வேண்டியதானே டைவர்ஸ் பண்ணிடலாமோ அவ தங்கச்சி இருக்கா பாரு உன் குழந்தையா அவ சூப்பரா இருப்பா சும்மா ஒரு காரியத்துக்கு சொன்னா இவ்வளவு காரியத்துக்கு சொன்னியோ அப்ப சும்மா சொன்னதுக்கே இவ்வளவு வெக்க வந்துச்சுனா என் குழந்தைய ஞாபகப்படுத்திட்டியே சரி உன் குழந்தையா இருக்கலாடே அவளை கூட்டிக்கிட்டு வா அவளை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படியே அப்படி சொல்லு கரெக்ட் என் ஞான கண்ணை திறந்துட்டேன் அதான் கெட்டு கிடக்க கேட்ல 8 கோட்டை சிறுபானியா என்னமோ சொன்ன கதையில எலி லவுக்க கேட்டுச்சான் சபையில இருக்க இருப்புக்கு இவளுக்கு இன்னொன்னு வேற கேக்கு உன்ன மாதிரி இருக்கதனால நீ வந்து அப்படி ஆசைப்பட்ட ஆனா நாகராஜன் வந்து அப்படி கிடையாது சிறக்கழுத துணையா ஒரு மனுஷனுக்கு எந்திரிச்சு நிக்கவே முடியலையா அவனுக்கு 9 பொண்டாட்டி காட்டுச்சான் அத மாதிரி நீங்க எல்லாம் இப்படி நினைக்கிய நாகராஜன் வந்து அப்படி நினைக்கல நாகக்கண்ணி எனக்கு தான் ஒரு பிள்ளை இல்லவன்னா நீங்க இன்னொரு கல்யாணமாவது முடிக்கலாம்ல அப்படின்னு இவ கேட்ட உடனே அப்பந்தான் நாகராஜன் சொன்னார் கோடி பெண்ண கட்டினாலும் ஓ குணத்தை போல கிடையாதம்மா லட்சம் பொண்ண கட்டினாலும் ஓ லட்சணம் போல் கிடையாதம்மா ஓ லட்சணம் போல் கிடையாதம்மா அந்த ஈசனுடைய அருள் இருந்தா 70 கப்பாலும் பிள்ளை இருக்கும் என்று அவளை ஆச்சி தேய்ச்சி ஆறுதலை சொன்னார். அப்ப நாயக்கன் நீ சொன்னா நீங்க உங்க பாட்டுக்கு சொல்லிட்டு போயிருவிய குழந்தை இருந்தாலும் ஏதாவது குறை கேட்க வேண்டியிருக்கு, குழந்தை இல்லைனாலும் ஏதாவது குறை கேட்க வேண்டியிருக்கு, ஆம்பளை பிள்ளை இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பேசுதாங்க, பொட்ட பிள்ளை இருந்தாலும் அதுக்கு ஏதாவது பேசுவாங்க. குழந்தைகள் என்ன பேசுவாங்க? அதாவது பிள்ளையே இல்லைன்னு வச்சுக்க
குழந்தையே இல்லைன்னு சொன்னா அவளை பார்த்து மலடின்றுவா. சொல்லுவா. மலடி என்று சொல்வது முதலாவது தவறான வார்த்தையா சரியான வார்த்தையா? ஆமா, குழந்தை இல்லாதவங்கள அப்படித்தான் பேச கண்டிருக்கேன் நானு. குழந்தை இல்லாதவர்களை மலடி என்று சொல்லுவது தவறான வார்த்தை. அது என்ன தவறு? மலடி என்பதற்கு அர்த்தம் என்ன தெரியுமாயா? என்னது? குழந்தை இல்லாதவர்களுக்கு மலடி என்று சொல்லுவது தவறான வார்த்தை. அப்போ எப்படி சொல்லணும்? எந்த ஒரு பெண்ணு புஷ்பவதி ஆகாமல் இருக்கிறார்களோ, ஆமா, பூக்காத பெண்ணை தான் மலடி என்பார்கள். அப்படி சொல்வார்கள். பூத்து விட்டால் அது மலடு கிடையாது. இல்ல இல்ல, அந்த அர்த்தம் கூட தெரியாம நம்ம எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமா, குழந்தை இல்லாதவர்கள் இப்படி பேசுவோம். அப்போ பிள்ளை இல்லைனா மலடி என்பார்கள். ஆமாய்யா. பிள்ளைய பெற்று எடுத்துட்டோம்னு வையே, ஆமா, அவளை பார்த்து கிழவின்றவா. அவ கிழவிதானே. அதுதான் சொல்லுவாங்க. கோடி வேட்டி வந்து சரி ஒரு வெள்ளை. ஒரு வெள்ளை தான் என்ன? ஒரு வெள்ளாவிக்கு தான் இருக்கும் அந்த வேட்டி. ஆமா, ஒரு வாட்டி துவைச்சிட்டோம்னா அந்த கோடி வேட்டி பழைய வேட்டி ஆகி போகும். அதே மாதிரி குமரி பொண்ணு வந்து ஒரு பிள்ளைன்னு சொல்லுவாங்க. ஆமா, குழந்தையை பெற்று எடுத்து விட்டு அவளை கிளம்பிம்பானா, நல்ல சேலை கட்டி பூ வச்சு பொட்டு வச்சு கிழக்கிருந்து தெருவுல மேக்க போயிட்டு வந்துட்டான்னு வையே, என்ன சொல்லுவா? தெருவுல உள்ளவா பேசுவா, என்ன பேசுவா? ரெண்டு பிள்ளைய பத்து ஒன்ன பாரு என்ன பாருன்னு இருக்க, இவ சேலையை கட்டி நகையை போட்டு மேக்கம் கிழக்கும் மினுக்கிட்டு வாரா. இவளுக்கு இது தேவையா அப்படின்னு பேசுவா. இது வேணுமா அவளுக்கு? அப்ப நல்ல சேலை கூட கட்ட முடியாது கிளவின்றுவா. அதேதான் தாய்மார்கள் பூரா பேரும் ஆமா ஆமாங்கவோ. அப்படியா? ஆமா, அப்ப இப்படித்தான் பேச்சு நடக்கு போலக்கு. சரி, அதுல இன்னொரு கேள்வி கேட்க. என்ன கேள்வி? ஒரு பெண்ணுக்கு எதிரி யாரு? எனக்கே தெரிய மாட்டேங்க. ஒரு பெண்ணுக்கு எதிரி யாரு? யாரு சொல்லுங்க. ஆனா பெண்ணா? பெண்ணுக்கு பெண்ணுக்கு உங்க அம்மா எங்க இருக்கு? பின்னால இருக்காங்களோ? அதான் அவ்வளவு தைரியமா பேசிக்கிட்டு இருக்க. இல்ல அம்மா ஒண்ணு என்ன செய்தாங்க? ஒண்ணு என்ன? ஒரு பெண்ணுக்கு எதிரி யாருங்க? எங்க அம்மாங்க. அம்மா என்ன சொல்லுவாங்க? ஏட்டி வாயாம செல்போன் படிக்க பார்க்காத, காலைல எஞ்சி முத்த தொழி, அந்த ஏனத்தை அள்ளி போட்டு விளக்கு, அந்த துணியை துவைச்சு போடு, அந்த சோத்துக்கு ஒலைய போடு. அதெல்லாம் அவளுக்கு கோவமா இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைக்கு கோவம் வருது. அதான் அம்மா எதிரி அப்படிங்க. அதாவது ஒரு பெண்ணுக்கு எதிரி வந்து இன்னொரு பெண்ணு தான். எந்த ஆம்பளையும் ஒரு பெண்ணை கேவலமா பேசியோ தப்பா பேசி நம்ம பார்த்திருக்கோமா? ஒரு பொம்பளை தான் இன்னொரு பொம்பளைய பேசுவா. அப்போ நல்ல சேலை கட்டி போனா இவளுக்கு இது தேவையா அப்படின்பா. ரெண்டு ஆம்பளை பிள்ளையா இருந்ததுன்னு வையே, அதுக்கு பேசுவா, பொன்னடி எத்தவா வெறும் கொல்லியா பெத்து இடுக்கி இருக்கா, செத்த அன்னைக்கு ஒரு ஒப்பாரி வைக்க பொண்ணு இருக்கா அப்படின்பா. ஒரே பொட்ட பிள்ளையா இருந்ததுன்னு வையே, கொல்லி எத்தவா இவ எந்த காணி காட்சியை வித்து இந்த பிள்ளைய கட்டி கொடுக்க போறா? செத்த அன்னைக்கு கொல்லி வைக்க ஒரு ஆம்பளை இல்ல அப்படின்னு பேசுவா. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது? வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் வையகம் இதுதானடான் இருக்கான். நம்ம இப்படி செஞ்சோம்னா இப்படி செய்யலாம்பா, இல்ல இப்படி செய்வோம்னா இப்படி செய்யலாம்பா. அதனால இந்த உலகம் வந்து நம்ம எதை செய்தாலும் ஏதாவது ஒண்ணு பேசிக்கிட்டே தான் இருக்கும். நம்ம வழியில நம்ம சரியான பாதையில போய்கிட்டே இருக்கணும். அதனால ஏன் நாகக்கண்ணே, நீ கவலைப்படாதடி. தீராத வினைக்கெல்லாம் தெய்வமே துணை என்று சொல்லுவார்கள். பிள்ளை பாக்கியம் நாமளுக்கு வேணுமானால் சிவபெருமானை எண்ணியே தவம் இருக்க வேணும் என்று நாகராஜனும் நாகக்கண்ணியும் எப்படி தவம் இருக்க வருகிறார்கள்? எப்படி ஐயா? வெள்ளி சமா தலை மூலிகை, வெள்ளி சமா தலை மூலிகை, வெள்ளி சமா தலை மூலிகை, தலை மூலிகை, தலை மூலிகை. அங்கே விரதம் அது இருந்து வாரா, இருந்து வாரா. அங்கே விரதம் அது இருந்து வாரா, இருந்து வாரா, இருந்து வாரா. வெள்ளி சமா தலை மூலிகை, வெள்ளி சமா அழகா, வெள்ளி சமா தலை மூலிகை, தலை மூலிகை. ஆமையா, அவர்கள் விரதம்
நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஊசி முனையின் மேல் தன் நாவை ஊன்றி நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார்கள். உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவ அண்ணாமலைநாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்து குடையோனே ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்த தவம் இருந்தார்கள். ஒரு நாள் தவம் இருந்தாரா? ஒரு வாரங்கள் தவம் இருந்தாரா? 12 வருட காலங்களாக இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து தவம் இருந்து வந்தார்கள். 2 கொடுங்க. 12 வருடமா பகவானை எதிர்பார்த்தார்கள். ஆண்டவர் இன்னைக்கு வருவார் இல்ல நாளைக்கு வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்க சிவபெருமா வந்தபாடு இல்லை. ஒருவேளை நம்ம தவத்துலதான் ஏதாவது குற்றம் குறை இருக்குமா? ஒருவேளை தவறாகத்தான் நம்ம தவங்களை செய்து விட்டோமா என்ற ஆண்டவனை என்னையே அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ, இறைவா அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. சாமி ஈஸ்வரனே 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 இறையோனே சம்போ சிவ சம்போ சங்கரா, ஏழை செய்யும் தவத்தை பாரு இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு. ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ, இறைவா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா. சாமி என்ன குற்றம் என்ன குற்றம் என்ன குற்றம் செய்துட்டேனோ சிவ சம்போ சங்கரா, பாராமல் இருப்பதேனோ எங்களை பாராமல் இருப்பதேனோ குற்றம் செய்துட்டேனோ சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, எங்களை பாராம இருப்பதென்ன சம்போ, இறைவா பாராம இருப்பதென்ன சம்போ சங்கரா. அவர தவமிருந்து வாரபோது ஆடாத கைலாசம் அங்கே ஆடுதையா செய்யுதையா என் அகலாத கைலாசம் ஆடி கைலாசம் அங்கே நகண்டு வெள்ளே ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது, நகலாத கைலாசம் நகண்டு மெல்ல ஆடும்போது அப்பந்தான் ஏறிட்டு பார்த்தார் இறைவனாகிய சிவபெருமான். ஒரு நாளும் இல்லா திருநாளாக இந்த கைலாசம் ஏன் இப்படி ஆடுது அசையுது? ஒருவேளை தவத்தில் எதுவும் குறை இருக்குமா? அப்ப இந்த ஆண்டவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். ஆருணிய வனத்திலே இந்த நாகராஜ நாகக்கண்ணையின் தவத்தை கண்டும் காணாதவரை போல ஆண்டவன் கலி உலகம் எல்லாம் படியிழக்கவே பயணமாகி வருகிறார். அப்ப இந்த பார்வதி சும்மா இருப்பாளா? என்னைக்கு இந்த ஆண்டவன் படியிழக்க போனார்னா பார்வதி நம்ம கைலாசத்துல ஒத்தையில தானே உட்கார்ந்து இருக்கோம். இன்னைக்கு இந்த ஆண்டவனோடு சென்று இவருடைய படியிழப்பை இன்னைக்கு நாம பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று பார்வதி ஆண்டவனை அழைத்து, ஆண்டவா பரம்பொருளே
என்னம்மா உலகமெல்லாம் நீங்க படியளக்க போனா பார்வதி நான் ஒத்தையிலே உட்கார்ந்துருக்கேன். ஏன் ஒத்தையில இருக்க? எனக்கு நேரம் போக மாட்டுக்கு. அந்த டிவியை போட வேண்டியானே? டிவியை போட்டு பார்க்கவா? இல்ல டேப் ரெக்கார்ட போட வேண்டியானே? அந்த கால டிவி, டேப் ரெக்கார்டு, லேப்டாப், டச் மொபைல் போன் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆமா, எலக்ட்ரிக் பொருள் கிடையாது. அதனால இன்னைக்கு உங்களுடைய படியளப்பை உமையவள் நான் பார்க்க வேண்டும். ஆமா, பகவானுடைய படியளப்பை இந்த பார்வதி நாம் பார்க்கணும் அப்படின்னா அப்படி என்று சொன்னால் சிவன் பார்த்தார். என்ன செய்ய? ஏய் பார்வதி, என்னங்க? என்னைக்குமே நான் தானடி போவேன். ஆமா, நீங்க தான் போவீங்க. இன்னைக்கு நீ என்னோடு வருகிறேன் என்று சொல்லுகிறாயே, அதானே? உன்னை அழைத்து கொண்டு போவதனால எனக்கு ஒன்றும் குறைவில்லை. அழைத்து செல்லுங்கள். ஆனா ஒண்ணு, என்ன? உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை எல்லாம் நான் பலவிதமாகவே படைத்திருக்கிறேன் பார்வதி. பல விதம் என்றால் என்னையா? ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இருப்பேன். இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். ஆமா, கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு என்ன உலகத்திலே இல்லாத பெரிய ஒரு வசதியை கொடுத்திருப்பேன். ஆனால் அங்குதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லா கூழ் இருக்காது. கஷ்டப்படுவாரு. அவங்களுக்கு ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டை எவ்வளவு? 21. கணக்கா வச்சிருக்கீங்க. அந்த காலம் அப்படி 21 பிள்ளை வரைக்கும் பிச்சை எடுத்திருக்காங்க. ஆமா ஆமா. ஏன் தெரியுமா? என்ன? இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா, இது ஆம்பளை பிள்ளையா இருக்காதா அப்படின்னு எதிர்பார்த்து 21 பெண் குழந்தை வரைக்கும் பெற்று எடுத்தாங்களாம். அந்த காலத்துல இந்த கட்டுப்பாடு எல்லாம் கிடையாது. இப்போ அப்படி இல்ல. இப்போ 1க்கு 2, அதேதான். ஓத்திரத்துக்கு 3, அவ்வளவுதான். அதுக்கு மேல முடியாது. அரசாங்கத்துல நமக்கு அனுமதி இல்ல. சட்டமும் 2க்கு மேல இருக்க கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. இப்போ இருக்க விலைவாசிக்கு ஒரு பிள்ளைய வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் பண்ணி கொடுக்க முன்னே நம்ம படுத பாடு மலையவே கட்டி இழுக்கத மாதிரி இருக்கு. அதனால நான் உலகத்துல இப்படி எல்லாம் பலவிதமா படைச்சிருப்பேன் பார்வதி. நீ பெண்ணா பிறந்தவா, ஏழை மனம் கொண்டவா, அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இந்த பையன் ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கா அப்படின்னு உன் வாயை வச்சுக்கிட்டு நீ சும்மா இருக்க மாட்டேன். நீ கைலாசத்துல உட்காரு, நான் ஆண்டவன் போயிட்டு வரேன். இறைவா உங்க கூட வரும். என்ன ஒண்ணு இல்ல, உங்க கூட வரும்போது வாயை திறக்க கூடாது, மறுவார்த்தை பேசக்கூடாது. ஆமையா, அவ்வளவுதானே? அவ்வளவுதான். படியிழந்து முடிக்க வரைக்கும் நான் பேசவே மாட்டேன். பேச மாட்டேயா? அப்படியா? சரி. உன் வாயினால சொன்னா உன்னை நம்ப மாட்டேன். என்னையா நம்ப மாட்டேன்? உங்க அண்ணன் இருக்காரு பாரு, கோபால கண்ணே. ஆமா, அண்ணா இருக்காரு. அவர் மேலே சத்தியம் பண்ணி கொடுத்தா தான் என் கூட உன்னை அழைத்து கொண்டு போவேன். நான் தேர ஓட்டிட்டு போறாரு ஒரு ஆண்டவா. இவ்வளவுதானா? இவ்வளவுதான். எங்க அண்ணன் கோபால கண்ணே மேலே சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் நான் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்ற ஆணையிட்டு கொடுத்து வா போட்டு சட்டத்தை வாங்கி கொண்டு பகவானும் பார்வதா தேவியும் எவ்விதமாகவே வருகிறார் தெரியுமா? நாளை நல்ல தினைய கொண்டு நாடு எங்கோ வருவாரா, உரிய நல்ல தினைய கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா, ஆளாக்கு தினைய கொண்டு அவர் அகில
வந்த களைப்பு களைப்பு ஆண்டவா ஐயா கல்லில் வாழ் தேரை முதல் கருப்ப சிசு உயிர் வரைக்கும் முட்டைக்குள் உருவாகும் குஞ்சுக்கும் மாங்கொட்டைக்குள் இருக்கும் வண்டுக்கும் எவ்வுயிரும் தப்பாமல் இறையிழந்து முடித்து விட்டோமே. நாம் பார்வதி நடந்து வந்ததனால எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கு. களைப்பாக இருப்பதனால கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரி விட்டு கைலாசத்துக்கு போவோம் என்று கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சகத்தை கண்டார்கள். ஆல விருட்சகத்தை கண்டவுடனே பார்வதி மரத்துக்கு அடியிலே சென்று அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டே இருந்தது. இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சின்ன பையன் இதுல உட்கார்ந்து இருந்தான் பாரு, பேண்ட் போட்ட தம்பி. அவன மாதிரி ஒரு 10 வயசு இருக்கும் பாத்துக்கோ. மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டே இருக்கிறான். பார்வதி பார்த்தா ஐயையோ புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்லாத பாலகன் முனிக்கொப்பிலே உட்கார்ந்தல்லவா அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். பாருங்க அக்கா, உங்களுக்கு எல்லாம் ஒரு क्वेश्चन இருக்கு. அக்கா கூட்டத்துக்கு போறேன் கேட்க மாட்டேங்க. தங்கச்சி ஏன் பேத்தி உனக்கு தங்கச்சியா? உனக்கு தங்கச்சி எனக்கு பேத்தி அப்படி சொல்லு. இப்போ ஒரு கேள்வி கேட்பேன். ரேச இடம் கிடைச்சிட கூடாது. கேள்வி கேட்பேன். சரி கவனமா கேளுங்க. கேட்கணும். சரியான பதில் சொன்னா எங்க தாத்தா 200 ரூபாய் தருவாரு. 200 ரூபாய் தான் என்கிட்ட இருக்கு. நான் எடுத்து உடனே கொடுத்துருவேன். சரி 500 ரூபாய் தருவாரு. உங்க கணக்கே வரேனே. கரெக்டா சொன்னாதான். சொல்லல திருவிழா நடந்தா தரடா நம்ம. அப்ப இந்த பார்வதி பார்த்தா ஐயோ புத்தி இல்லாத பிள்ளை அறிவில்லாத பாலகன் மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்புல உட்கார்ந்துல அடிக்கொப்பை வெட்டிக்கிட்டு இருக்கான். இவன் கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டான். தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடி ஆகிடுவான். ஆண்டவா அதோ பாருங்க, அறியாத பிள்ளை தெரியாத பாலகன் முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுதான். நீங்க போய் பிள்ளைய காப்பாத்துங்க. ஏய் பார்வதி, என் கூட வரும்போது உன்னை என்ன சொல்லி அழைத்து வந்தேன்? என்ன சொன்னீங்க? வாயை திறக்காத மறுவார்த்தை பேசாதன்னு சொன்னனா இல்லையா? சொன்னது வாஸ்தவம். ஆமா சொன்னீங்க. நான் சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அதுவும் வாஸ்தவம் தான். அடி இழந்து முடிக்க வரைக்கும் தானே பேச மாட்டோம்னு சொன்னேன். ஆமா சொன்னேன். வேலை முடிந்து விட்டது, பாலகனை காப்பாத்துங்க. காப்பாத்துங்க ஐயா. அப்படியா? சிவன் பார்த்தார். என்ன செய்கிறார்? இதுவரைக்கும் வந்திருக்கும் போயிருக்கும். இந்த பையனும் இல்ல இந்த ஆல மரமும் இல்ல என்று தன் ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். பார்க்கும்போது யாருடைய வேலை? யார் வேலை? என்பெருமான் கோபால கண்ணனுடைய வேலை. கண்ணன் வேலை. அன்னம்னு பாராமத்தானே இந்த பார்வதி ஆணையிட்டு கொடுத்தா. இவன் சத்தியத்தை மீறி நடக்காளா, சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு நடக்காளா அப்படிங்கறத பரிசோதிக்கத்தான் கண்ணபுரான் இப்படி ஒரு சூழ்ச்சியவை ஏற்பாடு பண்ணியிருந்தார். இதை அறிந்த ஆண்டவை காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி நீங்க காப்பாத்தலைன்னா உங்க கூட ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டோம்னா. அப்ப இறைவன் சொன்னார், என்ன சொல்லுகிறார்? சரி பார்வதி, இருக்கட்டும், நீ சொன்னத மாதிரி புள்ளைய காப்பாத்துவோம். ஆனா ஒண்ணு, என்ன? அவன் எப்படி இப்ப மேல இருந்து கீழே விழத்தான் போறான். அவன் கீழே விழும்போது சரி என்ன பத்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. நீயே போய் காப்பாத்து. என்ன பத்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா நான் ஆண்டவே பகவான் போய் காப்பாத்துவேன். நான் போய் காப்பாத்துவேன். அவ அண்ணாச்சி ஆத்திக்கிட்டு இருக்காவோ? ஆமா, உனக்கு வேலை இல்ல. எனக்கு வேலை இல்ல. டீ மாஸ்டரா இருப்பேன். டீ மாஸ்டரா இருக்கும்போது எதை எடுத்தாலும் இந்த கைதான் அள்ளி அள்ளி அந்த அண்ணாச்சிக்கு இப்படி அள்ளி போட்டு நல்லா இழுத்து ஆத்தி ஒரு கிளாஸ் குடிச்சு பாரு. அடேப்பா, உதட்டோட உதடா ஒட்டும். ஆமா, அண்ணாச்சி டீ போட்டாருன்னா சீனியே போடாம காப்பி இனிக்கும். அது எப்படி இனிக்கும்? அதான் கைராசி, கைப்பக்குவம். அவர் ஒரு நாள் வீட்டுக்கு போயிட்டு டீ போட்டு தந்தாருன்னு குடிச்சேன். 4 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். என்னது ஒரு கிளாஸ் கேட்டா காப்பியை குடிச்சு பார்த்துட்டு செம்புல கொண்டு வரண்டா அப்படின்னா ஒரு செம்பு காப்பி குடிச்சிட்டு ஆஸ்பத்திரி போனாலும் கதையை கலங்கையா. அதனால அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்த, அப்பான்னு சொன்னா நான் ஆண்டவன் பகவான் போய் காப்பாத்துவேன் அப்படின்னு 2 பேருமே பேசி முடித்தார்கள். பாலகள் வெட்டு முடிந்தான் கீழே வாரான். பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. கரணம் போட்டு வந்தா பாருங்க. ஏ பாவி, உயிர் மேல ஆசை இருந்தால் என்ன பத்தா அம்மான்னு சொல்லி இருக்கலாம், இல்ல என்ன பத்தா அப்பான்னு சொல்லி இருக்கலாம். இவன் அம்மாவென்றும் சொல்லவில்லை, அப்பாவென்றும் சொல்லவில்லை. அத்தனை வெட்டு பாவி எதை சொன்னா? 500 ரூபாய். கண்ணாடி கொண்டா
முழு தாளு பச்சை தாளு. கண்ணாடி கொண்டா. கண்ணாடி 500 ரூபாய் இல்ல. அம்மான்னு சொல்லல, அப்பான்னு சொல்லல. அப்பா வேற என்ன சொன்னா? நீங்க சொன்னது எனக்கு கேட்கல. ஐயோ, இப்ப நான் தான் ஐயோ. நீங்க சொல்லுத பதில பார்த்தா கீழே விழும்போது எப்படி விழுந்திருப்பான்? கீழே விழுந்தா கேட்கல. யாரோ உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உனக்கு 500 ரூபாய் கிடையாது. ஒரு ஆளு சொன்னா 500 ரூபாய் கொடுத்துருப்போம். ஆமா, எல்லாரும் சொன்னதுனால கிடையாது. உங்களுக்கு கிடையாது. எங்க ஆட்டத்திலே இல்ல. கிடையாது. பாலகன் அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. சொல்லவில்லை. நான் செத்தேம்னா. செத்தேம்னா. நீங்க தான் கரெக்ட்டா சொன்னீங்க. 500 ரூபாய் தரணும்ல, அதான் கேட்கல என்ன. நான் செத்தேம்னு விழுந்தான் பாருங்க. வாக்கு சனியம் போக்கலன்ன மாதிரி செத்தேம்னு விழுந்தான் தெக்க போயிட்டான். அவன் செத்தே போனா. ஆமா, ஊர்ல போயிட்டு உங்களுக்கு அக்கவுண்ட்ல போட்டு விடுதேன். உங்கள மாதிரி எத்தனை ஊர்ல செத்து வந்திருப்போம். உங்கள மாதிரி எத்தனை பேரை பார்த்திருப்போம். அத்தனை பேருக்கு ரூபா கொடுக்கும்போது உங்களுக்கு போட்டு விடுவோம். அப்படி இல்லைன்னு வைங்க, அடுத்த வருஷம் வரும்போது சில்லறை மாத்தி கொண்டு வரேன். கணக்கா கொண்டு சரி, பாலகன் செத்தேன் என்று விழுந்தான், செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னு இருக்கான். 4 வழி சாலை ரோடா ஓட்டிருக்கு. ரோடா ஓடுவாங்க. அவன் வாழ்க்கை வாயிலன்னு சொன்ன. அவனவன் வாழ்க்கை அவனவன் வாயிலனா நாமளுடைய எண்ணம் சரியாக இருந்தா நம்ம வாழ்க்கை சரியா இருக்குமா? இருக்கும். நம்ம கல்லெத்தி விழுந்தாலும் அம்மான்னு சொல்லணும், இல்ல அப்பான்னு சொல்லணும். ஏதாவது ஒண்ணு சொல்லணும். நான் செத்தண்டா அப்படின்னா நமக்கு அதான் கிடைக்கும். தும்மல் வரும்போது கூட அச்சம்மான்னு தான் சொல்லணுமா? ஏன் சொல்லணும்? அந்த தும்மல் போடும்போது நம்ம உயிர் போயிட்டு அப்படி வந்து சேரும். ஆமா, ரெண்டா போயிட்டு தான் நம்ம கூட்டுக்குள்ள வந்து சேரும். பிறவே அம்மான்னு சொல்லணும்னு வச்சுக்கோ, அந்த போன உயிர் அப்படியே போயிடும். இது ஒரு புது புரணிய கிளப்புதாரு. சொல்லலன்னு சொன்னா செம்பரையாடு தும்மும். ஆமா, அவன் எப்படி தும்மும்? அது எப்படி சும்மா ஒண்ணு சொல்லாம ஊமையா தும்மும். ஆமா, அது பாட்டுக்கு சும்மா தும்மும். அதனால அம்மா பார்வதி செத்தேன்னு விழுந்தா அவன் விதி வெடிஞ்சு போச்சு, செத்து போனா. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணுமா? யாரையும் தவறா பேசக்கூடாது, தவறாக சித்தரிக்க கூடாது. எதிரியா இருந்தா கூட சபிக்க கூடாது நம்ம வாயால. ஏனென்றால் வார்த்தை பலிக்கும். அதுக்கு உண்மை இருக்கு, உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு. உயிர் இருக்குன்னா எப்படி தெரியுமா? ஏல அந்தோனி, என்ன யாலங்க நீ? சின்ன பிள்ளை என்ன யாலங்க? நீங்க பாத்து அப்போ உனக்கு கோவம் வருதா? தாத்தா, அப்படின்னா உனக்கு எவ்வளவு ஆசையா இருக்கும். அப்போ வார்த்தைக்கு உணர்வு இருக்கு, உயிர் இருக்கு. அத புரிஞ்சு நடக்கணும், புரிஞ்சு பேசணும். அப்போ வார்த்தை யாரா வித்தியாசமா பேசக்கூடாது. பிறவே அதனால செத்தேன்னு விழுந்தா செத்து போனா வா நம்ம கைலாசம் போவோம். எந்த ஆண்டவனும் பார்வதா தேவியும் அந்த நல்ல இடத்தை விட்டு, அந்த நல்ல இடத்தை விட்டு கைலாசம் போவோம் என்று நாங்களும் ரெண்டு பேருக்கும் 12 வருடமா பிள்ளை இல்ல. அதனால என்னை நினைத்து தவம் இருக்கிறார். உனக்கு என்ன வந்திருக்கு இறைவா? போயும் போய் ஒரு பிள்ளை வரத்துக்கா இப்படி ஒரு தவம் இருக்கணும்? என்னை போல் பெண் அல்லவா இறைவா? பெண்ணுக்கு மனமிறங்கி நீங்க இப்பமே பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க வேண்டும். ஏய் பார்வதி, குழந்தை வரம்னா நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமா கொடுக்க முடியாது. என்ன மார்க்கெட்ல வைக்க மாங்காயா இல்ல கத்தரிக்காவா காய்க்கல வாங்கி கொடுக்க, இல்ல பந்தல தொங்குற பழுவுனா பசக்கன புடுங்கி கொடுக்க,
அப்படித்தானே கேட்டேன். அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்க பார்க்கணும். ஆமா, நல்லது செஞ்சிருக்காங்களா? நல்லது பண்ணி இருந்தா ஆமா நான் அவங்களுக்கு குழந்தை வரம் கொடுக்கலாம். ஆமா, இல்லைன்னா கொடுக்க முடியாது. தீமை வழியில் வழி நடந்தார்களானா ஆனால் அவர்களுக்கு வரத்தை கொடுக்க முடியாது. அப்படியானா இப்பொழுது இருபேனுடைய கணக்கை பார்க்க வேண்டும். கணக்கு பார்க்கணும்னா எங்க போகணும்? கணக்கு பார்க்கணும், கால் கட்டு வேணும். கால் கட்டு வேணுமா? ஆமா, டக்குன்னு அடிச்சு டக்குன்னு பாத்துடலாம். கால்குலேட்டர் அப்படியா? அது வேண்டாம். சரி, அதெல்லாம் வேற கணக்கு. ஆமா, பாவ புண்ணிய கணக்குனா சீராக கணக்கு எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார். சித்திரபுத்திர நயினார் அவர்தான் நம்ம எல்லார் கணக்கையுமே எழுதிக்கிட்டு இருக்காரு. அவர் கையில தான் இருக்கு. உன் கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கு அங்கதான் இருக்கு, இந்த குடத்துக்கார கணக்கும் அங்கதான் இருக்கு. என் கணக்கு அங்க கிடையாது, எங்க ஊர் டீ கடையில இருக்கு. உங்க ஊர் டீ கடையிலயா? ஆமா. எவ்வளவு வச்சிருக்க? 5000 ரூபாய் இருக்கு. அப்பா, ஆமா, 5000 டீ கடையில சாயந்தரம் 3 மணி ஆயிட்டுனா சரிதான் முட்டை போண்டா போடுவாரு டீ கடைக்காரரு. சரி, நான் கரெக்டா 3 மணிக்கு போவேன். சரிதானே? நல்ல 3 முட்டை போண்டா சாப்பிட்டு போட்டு 2 டீ குடிப்பேன். சரிதானே? 2 டீ குடிச்சிட்டு முட்டை கொடுக்க போறேன், கடன் தானே? ஆமா. சரி, அண்ணாச்சி எழுதிக்கோங்க அப்படின்னு சொல்லி வருவேன். குடுக்கணும் ஞாபகம் இருக்கா? இப்ப கடன் வந்து 5000 ரூபாய் ஆகி போச்சு. அத குடுக்கணும் ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அது இருக்கட்டும். ஆமா, சரி. இப்ப ஊருக்கு மேக்க ஒரு டீ கடை திறந்துருக்காங்க, புது கடை. அவன் குடியை கெடுக்கிறதுக்கு. ஆமா, கிழக்குள்ள கடைக்கு இப்ப போக மாட்டேன். சரி, இப்ப மேற்குள்ள கடையில ஒரு 300 ரூபாய் கடன் வச்சிருக்கேன். சரிதானே? அங்கேயும் ஒரு 500 ரூபாய் கடன், 5000 ரூபாய் கடன் வச்சுட்டு சரி அப்புறம் ஊரை காலி பண்ணி போலாம்னு இருக்கேன். இப்படி ஊரூரா கிளப்பி இப்ப தாளையத்துல வந்து இருக்காரு. ஆமா, இப்ப இந்த ஊர்ல எதுவும் பெரிய டீ கடை இருக்கா? கடையே இல்ல, ஆளும் இல்ல, ஊரே இல்ல. டீ கடை இருந்தாலும் டீ கடைக்காரர் கேட்டிருப்பாரு, நீங்க துட்டு கொடுக்க மாட்டீங்க. இந்த ஊர் பெரிய ஊரா இருக்கு, இங்க டீ கடை இருக்கும்னு நினைக்கிறேன். குடத்துக்காரர் வந்தாருன்னு வைங்க, ஊருக்குள்ள நடை ஏத்திராதுங்க. அதான் ஒரு 5000 ரூபாய் கடத்த வச்சு ஒரு டீ கடையில 5000 ரூபாய் பாக்கி இருந்தா இவரெல்லாம் எப்படிப்பட்ட ஆளா இருப்பாரு? டீ குடிச்சு வடை தின்னா அதுக்கெல்லாம் துட்டு கொடுப்பாங்களா? அதுக்குத்தான் சில கடையில எப்படி தெரியுமா போட்டிருக்காங்க, கடன் அன்பை முறைக்கும்னு சில கடையில போட்டிருந்தாங்க. இப்ப செல்லுபடி ஆகல, அதனால இப்ப மாத்தி கடன் எலும்பை முறிக்கும்னு போட்டிருக்காங்க. கடன் வாங்கினா உன் எலும்பை முறிச்சிருவோம்னு போட்டிருக்காரு. போக மாட்டாங்களா? அதனால சீராக கணக்கெழுதும் சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து டீ கடை அடைக்கிறதுக்கு ஒரு மாதிரி 4 பேர் இருந்தா போதும். ஒரு ஆளு போதும், இவர் ஒரு ஆளே போதுமா? சரி, நாகராஜ நாகக்கண்ணீருடைய கணக்கை பார்க்க வேண்டும் என்று சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார்கள். அவங்க 2 பேருடைய கணக்கை பார்க்க போன ஒரு சென்மத்திலே நாகமுடி ராஜமன் 7 வனதான் பிறந்து 8 மாதம் சூழ்மா அம்பாலை எய்திருக்க அதன் உயிரமாய்த்திருக்க மாலை கொன்ன தோசத்தால் மகளை ஒண்ணு கிடையாது நாகக்கண்ணி வெண்கொடி போன ஒரு சென்மத்திலே மருத்துவமாதான் பிறந்து 7-8 பிள்ளைகள் தருமறந்த குடத்திற்கு தருவ கலைத்திருக்க உரமறந்த குடத்திற்கு உரமறந்த அவன் உருவ கலைத்திருக்க பாதவத்தி உருவா கலைத்திருக்க ஏய் கருவளித்த தோசத்தால் கை குழந்தை கிடையாது, உருவளித்த தோசத்தால் ஒரு குழந்தை கிடையாது. ஆண்டவனு சொன்ன போது அதை கேட்ட பார்வதி என்னை போல பெண்ணல்லவா, பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை வரம் கொடுக்கணுமே, மங்கைக்கு மனம் இறங்கி மகளை வரம் கொடுக்கணுமே. ஆண்டவா பரம்பொருளே, தவத்துக்கு மனம் இறங்கி நீங்க தவ குழந்தை கொடுத்தாக வேண்டும். எம்மா பார்வதி, 2 பேரும் செய்த பாவத்திற்கு சிறு குழந்தை கிடையாது, அதனால என்ன ஆள விட நான் கைலாசத்துக்கு போறேன் அப்படின்னு பார்வதி இடத்திலே பகவான் சொல்ல பார்வதி விடுவாளா? ஆண்டவா பரம்பொருளே, பெண்ணை கண்டா பேயும் மனம் இறங்கும்னு சொல்லுவாங்க, உமக்கு கொஞ்சம் கூடவா மனமே இறங்கவில்லை? சாமி கல்லாய உம்மனது கல்லாய உம்மனது கடுகளவு இறங்கலையோ, இரும்பாய உம்மனது இரும்பாய உம்மனது சாமி எல்லளவு இறங்கலையோ, இரும்பாய உம்மனது சாமி பிள்ளை கொடுக்க விட்டால் பின்னால வர
காத்திருப்பேன் பாத பூஜை முடிப்பேன் பணிவிடை செய்வேன் இனிமே உமக்கு கைலாசத்துக்கு வந்தீர்னா பச்சை தண்ணி கூட உமக்கு கிடையாது ஏய் பார்வதி நீ எத்தனை சொன்னாலும் என்னாலும் முடியாதம்மா வா நம்ம கைலாசம் போவோம் பார்வதி பார்த்தா இனி நாமல் இதோடு விடக்கூடாது இப்பொழுதே குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாக வேணுமே என்று ஆங்கார கோபம் கொண்ட அந்த ஆதிபராசக்தி சாமி நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடுப்பேன் பகவானும் கொடுக்காவிட்டா பார்வதி நான் கொடுப்பேன் கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா கடவுள் நீங்க சாமி கண்டிப்பா நான் கொடுப்பேன் நான் யாருக்கு குழந்தை வாக்கியம் கொடுக்க சொன்னாலும் நீதான் போய் பிள்ளையா பிறக்கணும்னு எனக்கு சாபத்தை கொடுக்கறீங்க. ஒரு நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. கருவச்சு பிறக்குமானால் அது தெய்வமே கிடையாது. மாற்று வரங்களை தந்தாத்தான் நான் போய் முதலையா பிறக்கணும்னு சொன்னார். அப்படியானா கையிலே இருந்த அமிர்தம் என்னும் 8 கலசத்தை வரவழைத்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் அவங்கள பூஜை இருந்து வர சொல்லு. உன் 1008 சொருவத்திலே அரை சொருவத்தை எடுத்து கரு உருவாக சனித்து நீ பார்வதி கை குழந்தையா பிறக்கணும் போ என்ற ஆண்டவன் வாக்கு வரங்களை கொடுத்தார். வாயு தேவன் மகிமையினால் 8 அமிர்த கலசத்தை வரவழைத்தார்கள். நாகராஜாவுக்கும் நாகக்கண்ணிக்கும் அமிர்த கலசத்தை வரமாக கொடுக்க 21 நாள் அரை மண்டலங்கள் தன் அரண்மனையில் மேலவாசல் கோட்டையிலே கொண்டு வந்து கலச 8 வட்ட வடிவமா அடுக்கி நாகம் 2 தன்னுடைய உடலை போட்டு சுத்தி நாகங்கள் 2 தன்னுடைய படத்தை மேலே விரித்து 21 நாள் அரை மண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்களாகவே பூஜை இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையிலே நல்ல செவ்வாய்க்கிழமை என்று 8 கலசத்தில் யார் யாரெல்லாம் வந்து அவதாரம் செய்ய போறா தாயனா